வாமதேவிபுரம் எனும் ஊரில் நகுலன் எனும் இளைஞன் சோம்பேறியாக இருந்தான். இதனால் அவனது தாய் தந்தை வருத்தப்பட்டனர். நகுலன் வேலைக்கு போகாமல் சோம்பேறியா இருப்பது மன வேதனை அளிக்கிறது. நகுலன் வேலைக்கு போனால் இந்த வீட்டை கொஞ்சம் பெரியதாக கட்டலாமென்று இருக்கிறேன். சரி, நான் வேலைக்கு போகிறேன். கமலா எனும் கணவர் மன வருத்தத்தோடு பேசி போறார். எல்லாம் நகுலனை பத்திதான். எந்த வேலைக்கு போனாலும் குறை சொல்லிவிட்டு வந்துறான். நமது ஊருக்கு ஒரு சாமியார் வந்துருக்கார், அவரை போய் பார். சரி, நான் போய் அவரை பார்க்கிறேன். சரி, நான் போய் வருகிறேன். கமலா தோழி கூறியது போல் சாமியாரிடம் சென்று நகுலனை பற்றியும் அவன் குறைகளை பற்றியும் வருத்தத்தோடு கூறினாள். உன் மகனை நாளை என்னிடம் அனுப்பு. சாமியார் கூறியது போல் மறுநாள் நகுலனை வற்புறுத்தி சாமியாரிடம் அனுப்பி வைத்தாள் கமலா. நகுலா, உன் பின்னால் என்ன சுமந்து கொண்டு இருக்கிறாய்? அந்த சுமைகளை இப்படி இறக்கி வை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். கூச்சம், பயம், முயற்சில்லாமை. சரி, இந்த பக்கம் இருக்கும் சுமைகளை எடுத்துக்கொள். இந்த சுமைகள் என்ன சாமி? உழைப்பு, சிறு சேமிப்பு, தைரியம். இந்த சுமைகள் கனமாக இருக்கிறதே சாமி. முதலில் கனமாகத்தான் இருக்கும், போக போக சுமை இருப்பதே தெரியாது. சாமியாரிடம் ஆசிர்வாதம் பெற்று நகுலன் உழைக்க ஆரம்பித்தான். சில வருடங்களுக்கு பிறகு நகுலன் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.